கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே, இந்த அருமையான வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனத்தை கேட்க, அதை குறித்த விளக்குரையை கேட்க, உம்முடைய வல்லமையான பலத்த கரத்துக்குள் எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தை 2 யோவான் 9, 10, 11 வசனத்தில் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த உபதேசத்தை கொண்டு வராமல், இந்த வேதாகமத்தினுடைய சத்தியத்தை பற்றி சொல்லாமல் அப்படி உங்கள் இல்லத்துக்குள் வருவான் என்றால் அவனை முதலாவது நீங்கள் வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது, ரெண்டாவது அவனை உள்ள கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் கிறிஸ்துவன் உடையவன் அல்ல. அவன் வேறு ஒரு உபதேசத்தோடு உன் ஆத்மாவை கரைப்படுத்த விரும்புகிறான், உன் பாவத்துக்கு நேராக இழுத்து செல்ல விரும்புகிறான். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் வேறு ஒரு உபதேசத்தை கொண்டு வருகிறவனை உன்னுடைய வீட்டில் அனுமதி கிடையாது. அவனுக்கு வாழ்த்துதலும் சொல்லக்கூடாது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைய தினத்தில் நம் உலகம் முழுதும் பார்க்கிற ஒரு சோக கதை என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட சாரார் வீடு வீடாக சென்று இயேசு கிடையாது, பிதா ஒருவர் தான், யெகோவா ஒருவர் தான் என்று பறைசாற்றுகிறவர்கள் உண்டு. இயேசுவே கிடையாது, அது பிதா ஒருத்தர் தான் என்பதையும் சொல்கிற காரியங்கள் உண்டு. வீடு வீடாக அவர்களுக்கு இந்த வேலையை விட்டால் வேறு எந்த வேலையும் கிடையாது. யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக என்ன சொல்கிறது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசுவை தவிர வேற எந்த விதத்திலும் பிதாவினிடத்துக்கு நாம் போய் சேர முடியாது. அந்த அருள்நாதர் இயேசுவை புறக்கணித்து அவர் இல்லை என்றால் பரலோகம் உனக்கு இடமே கிடையாது. அதே அதிகாரம் யோவான் 14 அதிகாரம் 8 வசனத்தை நாம் பார்ப்போமாக. பிலிப்பு இயேசுவை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லுகிறார். அருள்நாதர் இயேசு தம் சீஷரிடத்தில் தெளிவாக என்ன சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று. நானும் என் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, வீடு வீடாக வந்து சொல்கிறவர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள், ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்கள் இல்லத்துக்குள் அனுமதி கொடுக்கவே கூடாது. ஏனென்றால் நம் ஆராதிக்கிற என் கர்த்தர் தம்முடைய குமாரன் இந்த உலகத்தை அனுப்பினார். அவரே நமக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழியாய் இருக்கிறேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவான் 10 அதிகாரம் 30 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ரொம்ப அழகாக இருக்கு. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். என் ஆண்டவராய் இயேசு தெளிவாக என்ன சொன்னார்? நானும் என் பிதா யெகோவாவும் ஒன்றாகவே இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அருள்நாதர் இயேசுவை புறக்கணிக்க இப்படி தான் அவர்கள் வீடு வீடாக செல்வார்கள். அப்படி உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டுக்குள்ளே அனுமதி கொடுக்காதீங்க. கேட்டுக்கு வெளியே நின்று இந்த வசனங்களை, ஆதாரபூர்வமான அந்த வசனங்களை எடுத்து உரைத்தாலே அவன் வீட்டுக்கு வரவே மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தையும் அவனுக்கு ஏற்றப்பட்ட மூளை அறிவையும் வைத்து கொண்டு தான் இல்லத்தோறும் வந்து கொண்டு எல்லாரையும் துருபதேசத்தை பரப்பி கொண்டே இருப்பார்கள். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணத்துக்காக அவன் வேலை செய்கிறான். ஆனால் நாம் கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையினால நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். யோவான் 15 அதிகாரம் 23 வசனத்தில் அருள்நாதர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க? என்னை பகைக்கிறவன் என் பிதாவை பகைக்கிறான். வீடு வீடாக போய் இயேசு கிடையாது, இயேசு கிடையாது,
யெகோவாதான் என்று சொல்கிறவனை பார்த்து இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? என்னை பகைக்கிறவன் என் பிதாவை பகைக்கிறான். எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த வசனங்கள் எதற்கு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? நம் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்ள, நம்முடைய ஆன்மீக தன்மையை பாதுகாக்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக இந்த துருபதேசத்தில் இருந்து நம்மை காத்து கொள்கிறார், காப்பாற்றுகிறார். எக்காரணத்தை கொண்டும் அதுக்கு நாம் இரையாகவே கூடாது, அந்த பள்ளத்தாக்கில் விழவே கூடாது. இது நிமித்தமாக அநேகர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீடு வீடாக போவதுதான் அவருடைய தொழிலாகி இருக்கிறது. எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் பாருங்க. யெகோவாதான் சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் இயேசு சொல்றார், என்னை பகைக்கிறவன் என் பிதாவை பகைக்கிறான். அவனுக்கே தெரியாது, வீடு வீடாக போய் இயேசுநாதரை மட்டும் பகைக்கல, அனுப்பின பிதாவையும் பகைச்சிக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய முடிவு எவ்வளோதான் இருக்கும் என்பதையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆதாரபூர்வமான வசனங்கள் பல உண்டு. இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து சொன்னாலே அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இனிமேல் வரவே மாட்டான். எனவே அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த வசனத்தில் நம் உரிமை பாராட்டுவோம், நம் இருதயத்தில் பதித்து வைப்போம். எந்த இடத்தில் எந்த தெருக்களிலும் வீதிகளிலும் அவன் எதிர்பட்டால் சரியான விடைகளை நீங்கள் கொடுத்து அவன் நாவை அடக்க முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22, 23 வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அல்ல, வீடு வீடாக போய் இயேசு கிடையாது 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 கிடையாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தா அவன் பொய்யன். முதலாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேர் பொய்யன். வேதாகம் சொல்லுகிறது, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. வீடு வீடாக போய் இயேசுவுக்கு விரோதமாக பேசுகிறவன், இயேசுவை மறுதலிக்கிறவன் அவன் பொய்யன். 2வது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேரு, அவன் ஒரு அந்தி கிறிஸ்து. அவன் வேறு ஒரு ஆவி உடையவனாய் இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு விரோதமான ஆவியை அவன் பெற்றிருக்கிறான். எனவே அவனுக்கே தெரியாது தான் என்ன செய்கிறான் என்பது. அவன் அந்த கிரியையில் சிக்கி கொண்டிருக்கிறபடினால் அப்படிதான் அலைந்து கொண்டிருப்பான். அந்த அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனத்தில், குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. வீடு வீடாக போய் இயேசு கிடையாது இயேசு கிடையாது இயேசு கிடையாது யெகோவாதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உன்னை பற்றி கர்த்தர் தெளிவாக என்ன சொல்கிறாரு? குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. பாருங்க, எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கு தெரியுமா? குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவை உடையவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் குமாரனை ஏற்றுக்கொள்கிறோம், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வதன் நிமித்தமாக நாம் அவருடைய பிள்ளையாகி விடுகிறோம். எவ்வளோ பாக்கியம் தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. பிதா உனக்குள் வாசம் பண்ணுகிறார். நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய். கர்த்தருடைய ஒப்பற்ற கிருபை உன்மேல் இறங்கி வருகிறது. இந்த பேரின்ப பாக்கியத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அதுக்கு பதிலாக அவரை புறக்கணிக்கிறவர்களை கண்டால் நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் நண்பர்களாய் இருக்கலாம், நெருங்கிய உறவினர்களாய் இருக்கலாம். ஆனால் விசுவாசம்தான் முக்கியம். ஏனென்றால் எப்பேற்பட்ட உறவினராக இருந்தாலும் அவர்களை நம் இல்லத்துக்குள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். பாருங்க, நம்ம இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதுனால பெரிய கிருபை என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்குள் இருக்கிறார், நாம் அவருக்குள் இருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி நமக்கு கிடைச்ச ஒரு பேரின்ப பாக்கியம். நான் அவருக்குள், அவர் எனக்குள்.
வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனத்திற்கு மீறி திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், வசனத்தின்படி ஜீவிப்போம். கர்த்தர் கொடுத்த அந்த பெரிய வார்த்தை வசனம், தேவனுடைய குமாரனை அறிக்கை பண்ணுகிறவன் அவருக்குள் இருக்கிறான், அவர் நமக்குள் இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த கடைசி காலத்தில் கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார்கள் என்று பாடினது போல இன்று அவர்கள் புரட்டி கொண்டு தான் இருப்பார்கள். அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இது முக்கியமாக இருக்கு. காரணம், நீ குமாரனை ஏற்றுக்கொண்டால் ஜீவன் உடையவனாய் இருக்கிறார். இயேசுவை புறக்கணிக்கிற கோஷ்டியில் இருந்தால் ஜீவன் இல்லாதவன், உயிரடையாதவன். நீ எந்த விதத்திலும் உனக்குள்ள கர்த்தர் கிடையாது. உனக்குள்ள வேறொரு ஆவி உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. நீ குமாரன் உடையவனாய் இருக்கிறவனே நீ பாக்கியவான், பாக்கியவதி. கர்த்தருக்குள் இருப்பது தான் பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது. அவர்களுக்குள் வேறொரு ஆவி செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதில் சிக்கி தவிக்கிறவர்களுடைய நிலவரம் பரிதாபமாகத்தான் இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். மரண நேரத்தில் கதறுவார்கள், ஐயோ என்னை சுற்றி இருள் இருக்கிறது, என்னை சுற்றி கருப்பு உருவங்கள் நிற்கிறது என்று சொல்லி கதறிக்கொண்டு பாதாளத்துக்கு செல்வார்கள். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த உபதேசத்தை அல்லாமல் வேறு ஒரு உபதேசத்தை கொண்டு வருகிறவனை உன் வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது, அவனுக்கு வாழ்த்துதலும் சொல்லக்கூடாது என்பது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம், வசனத்தின்படி ஜீவிப்போம், வசனத்தின்படி வாழ்வோம். கர்த்தருடைய வசனத்துக்கு மீறி நம் ஆத்துமாவை கரைபடிக்கின்ற எந்த தீமையான உபதேசத்துக்கும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. நம்மை நாமே காத்துக்கொள்வோமாக. பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நாம் தயாராக இருப்போம். கடைசி காலத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். விசுவாச துரோகம் வீடு வீடாக போய் சொல்லி தான் இருப்பார்கள். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சொல்கிறது நம்ம சொல்வான். நான் கேட்டுக்கு வெளியில் போய் தான் அவனுக்கு இந்த வசனத்தெல்லாம் எடுத்து சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அவன் இந்த பக்கமே வரமாட்டான். ஏனென்றால் இந்த வசனங்களெல்லாம் எடுத்து உரைத்தால் அவனுக்கு கர்த்தருக்குள் கொண்டு வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் தான் வந்து நிற்கிறான். அவனுக்கு இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் எடுத்து சொன்னால், அப்பா நான் இவ்வளோ தூரம் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லி அவன் நடுங்க ஆரம்பிப்பான். எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, உன்னையும் உன் ஆத்துமாவையும் கர்த்தர் காத்துக்கொள்வாராக. ஜெபம் பண்ணுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே, அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தங்களுடைய இல்லங்களை தட்டி தங்கள் உள்ளத்தை கெடுத்து திட்டமிடுகிற இந்த கோஷ்டிகளிலிருந்து, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து காத்து கொள்வீராக. உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எந்த தீமை அவர்களுக்கு நேரிடாதபடி காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவே, உடைய பர்சனத்தினால் நிரப்பும். தேவனே, உலகத்தில் நாங்கள் எங்களையும் எங்கள் ஆத்துமாவையும் காப்பாற்றி கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.